இப்போ இந்த கொஸ்டினை பார்த்துட்டீங்கன்னா இது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், ஹீட் லிபரேட்டட். சரியா? அடுத்தது ஃபார்வர்ட் ரியாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, 100 கிலோஜூல் பெர் மோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்தால்பி ஆஃப் தி ரியாக்ஷன் டெல்டா ஹெச் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, -20 கிலோஜூல் பெர் மோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆக்டிவேஷன் எனர்ஜியா பேக்வர்ட் ரியாக்ஷன் கேட்டிருக்கிறாங்க. சரியா? ஓகே. இப்போ எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா நமக்கு ஏற்ற வகையில உள்ள கிராஃப் வந்து இதான். சரியா? ப்ராடக்ட் உடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ரியாக்டன்ட் காட்டிலும் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். அப்போ அந்த ரியாக்டன்ட்டுக்கும் ப்ராடக்ட்டுக்கும் உள்ள அந்த டிஃபரன்ஸ் என்னது, டெல்டா ஹெச். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ல எவ்வளவு வேல்யூ வந்திருக்குது, -20 கிலோஜூல் பெர் மோல். அது நம்ம எழுதியாச்சு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலாவை அப்ளை பண்ண வேண்டியதான். டெல்டா ஹெச் ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் ஃபார்வர்ட் மைனஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி பேக்வர்ட். சரியா? ஓகே. இப்போ டெல்டா ஹெச் வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க, என்தால்பி -20. அப்புறம் ஆக்டிவேஷன் எனர்ஜி பேக்வர்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்வர்ட் எவ்வளவு கொடுத்துருந்தாங்க, 100. ரைட்டா? மைனஸ் ஆக்டிவேஷன் எனர்ஜி பேக்வர்ட். ரைட்டா? ஓகே. இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி பேக்வர்ட் எவ்வளவு வரும், இது வந்து மைனஸ்ல இருக்கு, லெஃப்ட் சைட்ல போகுது. அப்போ -20 ரைட் சைட்ல போச்சுன்னா 100 + 20 வரும். ஆக்டிவேஷன் எனர்ஜி பேக்வர்ட் எவ்வளவு, 120. யூனிட் என்னது, கிலோஜூல் பெர் மோல். கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ். நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சாச்சு. தேங்க்யூ.